சம்பந்தி இதெல்லாம்? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாது சம்பந்தி, நான் தான் சொல்றேன்ல, நம்புங்க. அவருக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அம்மா நினைக்கிறேன். தப்பி தவறி அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை தாங்கிக்கிற தெம்பு எனக்கு இல்லையம்மா. பூ போட்டு மனசுக்குள்ளேயே குறி கேட்கலான்னு நினைச்சேன். அதுக்கு கூட தைரியம் வரலையே சம்பந்தியம்மா. எனக்கு நல்ல வேணுங்க, நல்ல வேணும். ஊர் உலகத்துல மத்த பிள்ளைங்க மாதிரி என் பிள்ளைங்க இல்லையேன்னு எப்ப பாரு என் மனசுக்குள்ள ஒரு இருமாப்பு இருந்துகிட்டே இருக்கும். என் பிள்ளைங்க எல்லாம் வீட்டு கஷ்டம் தெரிஞ்ச பிள்ளைங்க, பொறுப்பு அறிஞ்சு நடந்துக்குவாங்க, பெத்தவங்களுக்கு கஷ்டம் தர மாட்டாங்கன்னு ஒரு திமிரிலேயே இருந்தேன். யாராவது காதல் கத்திரிக்காய் நீ என் காதல வந்து சேதி விழுந்ததுன்னா என் பிள்ளைங்களா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு உடனே தோணும் சம்பந்தியம்மா. நீ யாரடி அப்படிலாம் நினைக்கிறதுக்குன்னு சேர்த்து வச்சு செருப்பால அடிச்சுட்டா சம்பந்தியம்மா. என்னங்க நீங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பெரிய தப்பு நடந்து போச்சு? உங்க புள்ள உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவ்வளவுதானே. விட்டு தள்ளுங்க சம்பந்திமா. இப்ப நம்மளுக்கு அதுவா முக்கியம்? உண்மைதான் சம்பந்தி, இப்ப என் வீட்டுக்கார் நல்லா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அவர் நல்லபடியா குணமாயி திரும்பி வரணும். விநாயக கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு பிள்ளையார் பாட்டிக்கு நடந்தே வரதா வேண்டிக்கிட்டேம்மா. சந்தோஷமா செய்வோம். நானும் உங்க கூட வரேன், என் வீட்டுக்காரன் கூட வருவாரு. ஆனா நீங்க இப்படி மனசு உடைஞ்சு போய் நிக்கிறது ரொம்ப தப்பு சம்பந்திமா. இப்ப என்ன, ஹார்ட் அட்டாக்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதானே. தடிக்கி விழுந்தா ஹார்ட் அட்டாக், ஏஞ்சி நின்னா பைபாஸ்ன்னு இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு சம்பந்தி. எனக்கு எல்லாமே புரியுது சம்பந்தியம்மா. ஆனா தனக்குன்னு வரும்போது எல்லாமே பேயா பூதமா பிசாசா கண்ணுக்கு தெரியுது. உண்மைதான் சம்பந்தி. ஆனா உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா இருந்தா தானே மத்தவங்களுக்கு எல்லாம் தெம்பா இருக்கும். மாப்பிள்ள முகத்தை எங்களால பார்க்கவே முடியல தெரியுமா. ரொம்ப பயந்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவன் அப்படிதாம்மா இருப்பான். வீட்டுக்கு மூத்தவன். நாங்க தவம் இருந்து பெத்த புள்ள. எனக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி எல்லாத்திலயும் அவனுக்கு ஒரு பிடி தூக்கலதான் இருக்கும். அது பாசமா இருந்தாலும் சரி கோவமா இருந்தாலும் சரி. மத்தவங்க விஷயத்துல நாங்க நடந்துக்கிற விதம் வேற, விநாயகர் விஷயத்துல நாங்க நடந்துக்கிற விதம் வேற. என் பொண்ணும் அப்படித்தாம்மா. இப்ப கூட வீட்டுல இருந்து போன் பண்ணி மாமா எப்படி இருக்காருமான்னு கேட்டா. நான் என்னத்தன்னு சொல்லுவேன்? கவலைப்படாதடி, மாமாவுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கேன். கவலைகளை அடுத்தவங்களோட பங்கு போட்டுக்க வழி இல்லைன்னா கூட நமக்குள்ளேயே 2 விதமா 4 விதமா பங்கு போட்டுக்கிட்டு தான் வேற வேற கவலையை பட்டுக்கணும் போல இருக்கு. ஐயோ மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுவாளா, இல்ல நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே அவ கவலைப்படுவாளா? இதுல யார போயுமா குத்தம் சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு, உங்க பொண்ணு இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஒரு வார்த்தை, என்ன பிரச்சனை வேணா இருந்துட்டு போட்டுமே, ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? பெத்த தாயை விடவா மத்தவங்க முக்கியம்? உங்களுக்கு தெரியாதுங்க, எத்தனையோ பேர் காதலிக்கிறேன் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி வந்து அவகிட்ட கேட்பாங்க. அப்ப நான் நினைச்சுக்குவேன், இவளுக்கு என்ன தலையெழுத்து, இவ ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது. வீட்டுல இதுக்காக எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கோம் தெரியுமா? பேசக்கூடாது பேச்செல்லாம் அவளை பார்த்து பேசியிருக்கோம். யார் என்ன சொன்னாலும் அவ தன்னை மாத்திக்கிட்டதே இல்ல. அந்த புள்ள உல்ட்டா சொன்னானே என்னமோ தர்மன்னு, அதுதான் அவளும் அடிக்கடி சொல்லுவா. ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. சம்மதி, நாமெல்லாம் சராசரி ஜனங்க. தலையில அடிச்சு கையில கொடுத்தா நன்றின்னு சொல்லிட்டு போற அன்னக்காவடி கூட்டம். தர்மன்னு நாம என்னத்தை கண்டோம்? நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? நம்ம புள்ள குட்டிங்களா நல்லா இருக்காங்களா? நம்ம வீட்டுல பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறோமா? இதுதானங்க நமக்கு தெரிஞ்ச தர்மம். ரொம்ப சரியா சொன்னீங்க சம்பந்தி. நானும் இதே மாதிரி தான் நினைப்பேன். தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. வெளியாளுங்க யாராவது கேட்டா இத சுயநலம்னு சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டுமே, எதுலங்க சுயநலம் இல்ல? எல்லாத்துலயுமே சுயநலம் இருக்கு. சுவாசிக்கிறத விட ஒரு பெரிய சுயநலம் இருக்கா? நாம இருக்கணும்னு நினைக்கிறோமே, அதை விட ஒரு பெரிய சுயநலம் இருக்கா? உலகம் பூரா காத்து பரவி இருக்கணும்னு நினைச்சா அது பொதுநலம். தலானிக்குள்ள ஊதி ஒரு கார்க்க வச்சு அடைச்சு வச்சா அது சுயநலம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா பொதுநலம். என் வீடு, என் புருஷன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா அத சுயநலம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருமா தீர்மானிக்கிறது? என்னமோ என் வயித்துல பிறந்த பொண்ணு இப்படிதான் இருப்பான்னு அவ தலையில எழுதிருக்கோ இல்ல ஏன் தலையில எழுதிருக்கோ தெரியல. ஆனா ஒண்ணு சம்பந்தியம்மா, அவ ரொம்ப நல்லவ.
மனசறிஞ்சு யாருக்கு எந்த தப்பு பண்ண மாட்டா. அதுதான் எனக்கு ஆற மாட்டேங்குது. அண்ணனுக்கு கல்யாணம் இருக்கிறப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணணுமான்னு நினைச்சு பார்க்காமல இருந்திருப்பா. அதெல்லாம் விடுங்க சம்பந்தி. இப்ப அதெல்லாம் யோசிச்சா உங்களுக்கு தான் டென்ஷன் ஏறும். இந்த பாருங்க, இன்னைக்கோ நாளைக்கோ உங்க வீட்டுக்காருக்கு சரியாயிடுச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு போனதும் நிதானமா பேசி தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் இதுல என்ன கெட்டு போச்சு இப்போ? உங்க வாயில சக்கரை போடணும். என் வீட்டுக்கார் பூர்ணமா குணமாயிடுவாரா? அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துருவாருல்ல. என்ன சம்பந்தி இப்படி கேட்டீங்க? வா வீட்டுக்கு போலாம். இப்ப இங்க வந்து நின்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கடவுளே, நீங்க கவலைப்படாம இருங்க சம்பந்தி. அப்பாவுக்கு செகண்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா. கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லி டாக்டர் அவர் ஐசியூக்கு கூட்டிட்டு போய் சொல்லிட்டாருமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சீக்கிரம் போங்க. அப்பா என்னாச்சுங்க? என்னக்காச்சு உங்களுக்கு? எதுவும் பேசாதீங்க. செகண்ட் டைம் அட்டாக் வந்திருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில எதுவும் பேச முடியாது. தேவைப்பட்ட சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா தான் எதுவும் சொல்ல முடியும். அமைதியா இருங்க. நான் என்னடா பண்ணுவேன்? இப்பதான் எல்லாம் சரியா போயிடும் நினைச்சிட்டு இருக்கும் போது ஆட்டை இவ்வளவு பெரிய கள்ள தூக்கி தலையில போட்டுட்டேன்டா. விநாயகம், விநாயகம், உங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அம்மா உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீங்க தைரியமா இருங்கம்மா. அம்மா அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. என்னால முடியலடா. என்னால முடியல. ஐயா, அம்மா தைரியமா இருங்கம்மா. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீங்க தைரியமா இருங்கம்மா. என்ன பண்ணுவேன்? சிஸ்டர், அப்பா எப்படி இருக்காரு? சரி பெண், எதுவும் கேட்காதீங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் டாக்டர் வந்து சொல்வாரு. நீங்க முதல்ல அக்கௌண்ட்ஸ்ல 80,000 ரூபீஸ் கட்டிடுங்க. அதை கட்டிட்டு நீங்க ரெசிப்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லது. உங்க ஃபாதரை எப்ப வேணா ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். ஃபார்மாலிட்டிஸை சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். விநாயகம், 80,000 ரூபாய் பணம் இருக்காடா. மாப்பிள்ள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கஷ்ட நேரத்துல காசு பணத்தை விட ஆறுதலுக்கும் உதவிக்கும் கூட 4 பேர் இருக்கிறதாங்க முக்கியம். உங்களுக்கு நாங்க இருக்கிறப்ப எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சமந்திமா, இந்த பாருங்க, சத்தியமா உங்க வீட்டுக்காருக்கும் எதுவும் ஆகாது. நீங்க என்ன நம்புங்க. நம்பினவே எல்லாரையுமே நம்பினேம்மா. அந்த தெய்வத்தை நம்பினே. என்ன கைவிட மாட்டாருன்னு நினைச்சேன்னு. இப்ப நான் நம்புறேன்னு சொல்றதுக்கு கூட என்ன நானே ஏமாத்திக்க சொல்ற மாதிரி தோணுதம்மா. ஹார்ட் அட்டாக்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. உள்ள போய் பாருங்கன்னு யாரு வந்து ஒரு வார்த்தை சொல்லலையே. இங்க நின்னு புலம்புறத தவிர இந்த பாழ பொழப்புக்கு வேற என்ன இருக்கு? அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. ஐசியூக்குள்ள விட மாட்டாங்கம்மா. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னா உள்ள போய் பார்க்கலாமா? சரிப்பா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கதான் போகுது. அவங்க வேற பணம் கட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே. உங்ககிட்ட இருக்கா விநாயகம்? மாப்பிள்ள, உங்ககிட்ட இருந்தா அப்புறம் கொடுத்துக்கலாம். வீடு பக்கம் தானே, என் கூட வாங்க மாப்பிள்ள. வீட்டுல கேஷ் ரெடியா தான் இருக்கு. முதல்ல அதை எடுத்துட்டு வந்து ஆஸ்பத்திரியில கட்டுங்க. மிச்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க சொல்லுங்களேங்க. ஏங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சம்பந்தி. நாங்க என்ன வேத்து மனுஷங்களா? ஒரு அவசரத்துக்கு உதவுறதுல எந்த தப்பும் இல்ல. என்னங்க இருக்கு இதுல? காசு பணமா முக்கியம்னு இப்பதான் சம்பந்தி அம்மா சொன்னாங்க. உசுறு பொழைக்கிறதுக்கு அதுதான் முக்கியம்னா அப்படியே இருந்துட்டு போட்டோம். கடவுள் செய்யாத உதவியே உங்க காசு பணம் தான் செய்யுதுன்னா செஞ்சுட்டு போட்டோங்க. விநாயகம், போப்பா, போய் அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு கட்டு போடா. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துட்டு போட்டப்பா. அம்மா, நான் இங்கேதான்ப்பா இருப்பேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத. நீ போயிட்டு சீக்கிரமா வாப்பா. சரிம்மா. மாப்பிள்ள, தைரியமா இருங்க. சமந்திமா, நீங்க இருங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க.
ஐயப்பா நீ சாப்பிட போறது இல்லையா? பசிக்கல பிரியா. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சாப்பிடணும்னே தோணல. பட் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். சரி, நானும் ஹெல்ப் பண்றேன். நீயும் கொஞ்சமாச்சும் சாப்பிட ஐயப்பா, இல்லைன்னா நடு ராத்திரியில பசிக்கும்ல. அப்ப பசிச்சா பாத்துக்கலாம். இப்ப நீ சாப்பிடு. ரொம்ப கவலைப்படுறியா? ஆமா பிரியா, அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. செவரேறி குதிச்சாச்சும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டா நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறது ஈஸி, உங்க அப்பா இருக்கிற ரூம்குள்ள போறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெளியில உங்க அம்மா இருப்பாங்க. உன்னை ரொம்ப திட்டாங்கல்ல? போனா போட்டும் விடு, அத்தை தானே திட்டுனாங்க. அது சரி, அன்னைக்கு உங்க பெரியம்மா திட்டும் போது மட்டும் ஏன் உன்னால இப்படி எடுத்துக்க முடியல? மடக்கிட்ட இல்ல, பட் என்கிட்ட பதில் இருக்குடா. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சு போயிட்டா அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்ட்னு தோணும். பிடிக்கலன்னு வையே, அவங்க நல்லா இருன்னு சொன்னா கூட நாசமா போன்னு சொன்ன மாதிரிதான் காதுல விழும். இது போங்கு. எங்க அம்மாவை அதுக்குள்ள உனக்கு எப்படி பிடிக்கும்? இன்னும் 10 நிமிஷம் கூட சேர்ந்தா மாதிரி நீ அவங்கள பார்க்கல, பேசல, பழகல. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட உனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவங்க உன்னை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. உள்டான்னு சொன்ன மாதிரி தொடப்பக்கட்டையை தூக்குனா கட்சி மாறிடுவா பிரியா. இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன்டா. நீ இவ்ளோ நல்லவனா இருக்கியே, உங்க அம்மா மட்டும் எப்படி வேற மாதிரி இருந்துருவாங்க? தாய போல பிள்ளைன்னு பழமொழி சொன்னவங்க பொய் சொன்னாங்கன்றியா? அது சரி, இந்தா கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோ. போதும்டா, சாப்பிடு பிரியா. கொஞ்சம் பாக்கி வை, உனக்கும் கண்டிப்பா பசிக்கும்ல. அப்ப பசிச்சா பாத்துக்கலாம், நீ சாப்பிடு. ஐயப்பா, ஐயப்பா, கதவு திறந்தானா இருக்கு, வாங்க. என்னடா மணி 11 ஆகுது, இப்பதான் இது திங்குதா? உட்காருங்கண்ணா. அண்ணே, எனக்கு இப்பவாச்சும் பசிச்சுது. இவனுக்கு இன்னும் பசிக்கவே ஆரம்பிக்கலையா? என்னன்னு கேளுங்க. அடா பாவி, இந்நேரம் சாப்பிட்டு படுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். வாயை கிளறாதீங்கண்ணே. படுத்துருப்போன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அப்புறம் எது கதவு தட்டினீங்க? அது அது இதோ இதுக்குதான். என்னது அது? பழம்டா. அது தெரியுது, எதுக்கு? இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதான் பொம்பளை கணக்கா எனக்கு எல்லாம் வாங்க தெரியாது. ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு பழம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சுத்தம். ஏன்னா இப்படிலாம் பண்றீங்க? ஏப்பா தப்பா? தப்புன்னு சொல்லல. ஆனா நாங்களே எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கோம் தெரியுமா? அப்பாவை பார்க்க கூட முடியல. அவர் இப்ப எப்படி இருக்காரோ, டாக்டர் என்ன சொன்னாரோ எதுவுமே தெரியல. நான் உங்க அக்கா கிட்ட பேசிட்டு தான் வரேன். உங்க அப்பா நல்லா இருக்காரு, நீ எதுக்கு கவலைப்படாத ஐயப்பா. நிஜமாவானே? ஆமா ஐயப்பா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கிறவன் எங்கேயாவது பொய் சொல்லுவானா? சாப்பிடுறீங்களா அண்ணே? நோ நோ, விரதனா நோ மில்ஸ்னு அர்த்தம். அப்படின்னா பட்டினி கிடப்பீங்களா அப்படின்னு நான் சொன்னனா? விரதனா பழம் மட்டும் நான் சாப்பிடலாம். ஓ, நடந்து நினைச்சு கவலைப்பட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடும்டா. என்கிட்ட கேட்டா எப்போ உங்க அப்பா வீட்டுக்கு வர்றாரோ அது வரைக்கும் அதை நினைக்கவே கூடாதுடா. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. உங்க அப்பா எவ்வளவு முக்கியமோ நான் சொன்னது புரிஞ்சுதா? சாமி என்ன, நீங்க லேசுப்பட்ட ஆள் இல்ல. பேருக்கு தான் பிரம்மச்சாரி, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முருங்கை தொப்பைய ஒளிச்சு வச்சிருக்கீங்க. போடா. ஹேய், நீ ஏன் பிரியா எந்திரிச்சிட்ட? எனக்கு போதும், அவ்வளவுதான். ஐயப்பா, உங்க அக்கா சொல்லிட்டு போனதை நினைச்சு பாரு. அந்த பொண்ணு மனசுல எந்த பயமும் வரக்கூடாது. பயமே கூடாதுன்னா கவலை இருக்கலாமா? பாவண்டா, பாசத்துக்காக ஏங்கின பொண்ணு. நீ தான் பொறுப்பு தெரிஞ்சு நடந்துக்கணும். அதெல்லாம் கரெக்டா நடந்து பண்ண. என்னட்ட இருப்ப? மணிய பாரு, இவ்வளவு தூங்காம மொக்க போட்டுட்டு இருக்க. முதல் டெஸ்ட்ல ஃபெயிலு. உன்னெல்லாம் புறம்பு வச்சுதான் மிரட்டணும். என்ன, ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் பேசுற பேச்சான அது? நல்ல புள்ளடா நீ. நான் தானே ஆஞ்சநேயர் பக்தன், உனக்கு என்னடா போச்சு?
எதுவும் வேலையோ அதை ஒழுங்கா செய்யற வழிய பாரு. சரி, நான் போய் என் விரதத்தை கண்டினியூ பண்றேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் போய் விரதத்தை கண்டினியூ பண்ணணும்ன்றது அவசியமான? போடா. பிரியா, எனக்கு தூக்கமே வரல. அப்ப எந்திரிச்சு உட்காந்து ஏதாச்சும் ஆபீஸ் வேலை இருந்தா பாரு. ஏன், உனக்கு தூக்கம் வருதா? எனக்கும் தான் வரல. அப்ப நீ என்ன பண்ற? தூக்கம் ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது சரி. ஆமா, நம்ம கல்யாணம் ஆயிட்ட விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லையே பிரியா? நாளைக்கு சொல்லிடுவேண்டா. ச்சே, நல்ல மனுஷன். நம்மள நல்லாருன்னு சொல்றதுக்கு இருந்த 2வது ஆளு அவர்கிட்ட கூட சொல்லாம இப்படி பண்ணிட்டோம் பாத்தியா? கஷ்டமா தான்டா இருக்கு. ஆனா எங்க அப்பா புரிஞ்சுக்குவாரு. இன்னொரு விதமா யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லி வர சொல்லாம இருந்தது எவ்வளவு நல்லதுன்னு படுது. ஏன் அப்படி சொல்ற? எங்க அண்ணன் அவர் பாத்திருந்தா பா என்ன ஆயிருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப கூட எனக்கு உடம்பெல்லாம் உதறுது. இவ்வளவு முரட்டுத்தனமான பாசம் பாத்தியா? சொன்னா புரியுமாடா? அத புரிஞ்சுக்க கூடியவங்க இருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பாவம் பிரியா, அவன் இந்நேரம் ஜெயில என்ன பண்றானோ? இப்படிலாம் ஆகும்னு நினைச்சு பார்த்திருப்போமா? எல்லாத்தையும் மீறி கடவுள் நம்மள சேர்த்து வச்சிருக்கானா நிச்சயமா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் ஐயப்பா. அதத்தான் நானும் நினைச்சேன். அது என்னன்னு விடிஞ்சதும் யோசிப்போம். ஓகேவா? இப்ப தூங்குவோம். குட் நைட். குட் நைட். வாங்க மாப்ள. வாங்க மாப்ள. என்னங்க, பீரோ லாக்கர்ல 1 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன். அதுல இருந்து எண்ணி 80,000 எடுத்துட்டு வாங்க போங்க. சரி. அம்மா, மாமா எப்படி இருக்காருமா? நல்லா இருக்காரு. அப்பாவுக்கு செகண்ட் அட்டாக் வந்திருக்கு காயத்ரி. அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பதட்டப்படாதீங்க மாப்ள, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒரு நிமிஷம். இந்த பாரு காயத்ரி, நீ போய் குளிச்சிட்டு வா. போ சொல்றேன். இப்பவா? என்னம்மா இது? சொன்னா உடனே செய்யடி. போய் தலை குளிச்சுட்டு வேற புடவைய மாத்திட்டு சாமி ரூம்ல விளக்கேத்தி மஞ்சள் துணியில 1 ரூபா முடிஞ்சு வச்சு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. மாமா நல்லபடியா பொழைச்சு ஏந்திரிச்சு வீட்டுக்கு வந்தா பழனிக்கு பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்க. சரிம்மா. போடி வேடிக்கை பார்த்துட்டு. எல்லாமே ஒரே அபத்தமா இருக்க. இந்த ஐயப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஒரு நாள், ஒரே நாள் எல்லாமே இப்படி தலையெல்லாம் மாறி போச்சு பாத்தீங்களா? நீங்க மனசை தளர விடாதீங்க மாப்ள. என்ன கேட்டா உங்க தம்பிய பத்தி யோசிக்காம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ உங்க கவனம் பூரா உங்க அப்பா மேலதான் இருக்கணும். முடியலையே. அப்படியே அந்த ஐயப்பனை வெட்டி போட்ட மாட்டமான்னு இருக்கு. ச்சே, மனுஷனாவே உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய சாக்கடையை ஓட விட்டுக்கிட்டு இருக்கான். வெளியில மட்டும் உத்த மாலாட்டம் நடிச்சுக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். சொன்னா கேளுங்க மாப்ள. அவனை பத்தி இப்ப எதுவுமே யோசிக்காதீங்க. ஆஸ்பத்திரியில உங்க அப்பா நல்லபடியா பொழைச்சு ஏந்திருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ரொம்ப வீக்கத்த. அடிக்கடி அவருக்கு படபடன்னு வரும். நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு கேஸ்டிக் ட்ரபிளா இருக்கும்னு அவரே கூட சொல்லிக்குவாரு. எல்லாரும் பண்ற தப்பே இதான் மாப்ள. அப்பப்ப செக் பண்ணி நம்மள நாம தான் கரெக்டா வச்சுக்கணும். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப உங்க அப்பாவுக்கு ஒரு வேளை பைபாஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பண செலவு தான் பெருசா ஆகுமே தவிர அது ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் இல்ல மாப்ள. ஒரு நாளைக்கு 100 பைபாஸ் நடக்குது இந்த காலத்துல. அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டான்னு வைங்க. ஆனாலும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் இப்படி ஆயிடுச்சு. அதத்தான் மாப்ள நானும் இப்ப சொல்ல வந்தேன். ஆரம்பத்துல இருந்தே இதுல ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.